Good morning students, welcome to our Sheba Group of Schools online class. In previous class we discussed about 4th chapter la exercise 4.2 பார்த்தோம். Now we are going to learn about 4.3 compound interest பத்தி பார்க்க போறோம். So compound interestல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே I is equal to interest is equal to PNR by 100 அப்படினு சொல்லுவோம். P வந்து principal அப்படினு சொல்லுவோம். N வந்து number of years or number of month அதை வச்சு வந்து n ன்னு சொல்லுவோம். R வந்து rate அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதிலேருந்து அமௌண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அதிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் A is equal to P into principal into 1 plus R by 100 whole power n அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து 1 year அந்த மாதிரிக்கானது. ஆனுவல் ஃபுல்லாக 1 year ஃபுல்லாக ஆனுவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலா தான் இது. அதுவே வந்து ஆஃப் இயர்லி அப்படி அப்படின்னா A is equal to P into 1 plus R by 100 whole power 2n நம்மளுக்கு வரும். ஸோ அது ஹாஃப் இயர்லின்றதுனால 2n. CI compound interest is equal to amount minus principal. Amount minus principal. இதுதான் வந்து compound interest அப்படின்னு சொல்லுவோம். So question என்ன கொடுத்துருக்காங்க பாரு, third question, find the compound interest. Compound interest we have to find out. Then on 3200 at 2.5 per annum for 2 years compounded annually. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வந்து 3200 கொடுத்துருக்காங்க அண்டு அது வந்து நம்ம ஆர்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 2.5% இஸ் ஆர் அண்ட் 2 years இஸ் என். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இப்போது ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ பிரின்சிபல் P இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 3200 அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர் இஸ் 2.5% பர் ஆனம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், n is equal to 2. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஏன்ற ஒரு வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ A is equal to ஃபார்முலா என்னது, P into 1 plus R by 100 whole power n. ஸோ P values is 3200 into 1 plus R value is 2.5 divided by 100 whole power n value is 2. So whole power 2. So 3200 into, so இதை நம்ம 100 ஆல் பண்ணுவோம். ஸோ 100, ஸோ இது எல்லாமே கேன்சல் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் வந்து 1.025 ஹோல் ஸ்கொயர்னு வரும். நமக்கு இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெண்டுமே வந்து இதை வந்து இதால் இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3362 நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு அமௌண்ட்டோட வேல்யூ வந்து 3362 நமக்கு கிடச்சிச்சு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ CI இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ CI இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் வேல்யூ என்ன வந்திருக்கு நமக்கு 3362 மைனஸ், ஸோ நமக்கு பிரின்சிபலோட வேல்யூ 3200 ருபீஸ். ஸோ ரெண்டுமே நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ மைனஸ் பண்ணோன்னா 162 ருபீஸ். ஸோ நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 162 ருபீஸ். ஸோ த நெக்ஸ்ட் சம் இஸ் ஃபிஃப்த் சம். த கொஸ்டின் இஸ் த பிரின்சிபல் பிகம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. த பிரின்சிபல் பிகம்ஸ் ருபீஸ் 2028 இன் 2 years. ஓகேவா? அட் 4% per annum compound interest. Find the principal. So we have to find out the principal. ஸோ இங்கே எதுக்கு இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் பிகம்ஸ்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதோட வேல்யூ வந்து ஏ நம்ம எடுத்துக்கணும். ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ வந்து நம்ம கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்டு 4% வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4%. 2 yearsன்றது n நம்ம எடுத்துக்கணும். ஸோ n is equal to 2 years and rate of interest is R is equal to 4% per annum and find the principalனு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஏ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2028 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவில் A is equal to P into 1 plus R by 100 whole power n. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஹோல் பவர் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோன்னா 2028 இஸ் ஈக்குவல் டு P வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 1 plus R வேல்யூ இஸ் 4%. ஸோ 4 by 100 whole power n is 2. So listen carefully. 2028 is equal to P into 1 into 100 plus 4 is 104. So 104 divided by 100 whole square is there. Okay, we have to find out the
principal. ஸோ இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து இந்த சைட் 104/100 ஹோல் ஸ்கொயர் வந்து இந்த சைடு வந்துட்டால் தான் நம்ம வந்து பிரின்சிபலோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ P இஸ் ஈக்குவல் டு இந்த சைட்லேருந்து நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2028 இன்ட்டு 100 பை ஸோ டிவைடில் இருக்குது ஈக்குவல் தண்ணி போயிடுச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 104 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு P. ஸோ P இஸ் ஈக்குவல் டு 100 by 104 whole square into 2028 and then P is equal to 100 whole square. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஸோ 100 into 100 பிரியும் into 2028 divided by 104 into 104. இது நம்ம கேன்சல் அவுட் பண்ணும்போது நமக்கு வர வேல்யூஸ் வந்து 1875. ஸோ நம்மளோட பிரின்சிபல் வந்து 1875. Let us move to the 7th sum. Find the compound interest, that means CI, on rupees 15,000 for 3 years. If the rate of interest is 15%, 20% and 25% for year 1, 2 and 3 years respectively அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 15,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. we have to find out the compound interest நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நமக்கான அமௌண்ட்டே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க பிரின்சிபல் 15,000 கொடுத்துட்டாங்க. For 3 years if the rate of interest is ஸோ ரெண்டுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்ஸ்க்குமே வந்து 15%, அடுத்து செகண்ட் இயர்ஸ்க்கு வந்து 20% அண்ட் 25% ஃபார் தேர்ட் இயர்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எது மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா, ஒரு இயருக்கானதுக்கு நம்ம கண்டுபிடிச்சி எல்லாமே நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏயோட வேல்யூவும் சிஏயோட வேல்யூவும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ பிரின்சிபலோட வேல்யூஸ் என்னது, நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து நம்ம எடுக்கணும். ஸோ ஏன்னு எடுக்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 15%. நெக்ஸ்ட்டு so rate of interest second year kana rate of interest we have to take an B is 20% and then rate of interest for third year is C, this is 25%. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபார்முலாவிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் P into 1 plus R/100 whole power n. பட் இங்கே வந்து இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஸ் n வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 3 இயர்ஸ் தான் வந்து n. பட் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் மீன்ஸ் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து ஒரு இயர் போயிடும். ஸோ நம்ம இயரோட வேல்யூஸ் வந்து நம்ம 1ன்னு தான் எடுக்கணும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு. ஸோ பண்ணோம் அப்படின்னா இதோட பியோட வேல்யூ வந்து மொத்தமாக எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். ஸோ P வேல்யூ என்னது P into 1 plus R/100 whole power n தான் வந்து நமக்கு ஃபார்முலா. ஸோ இதை நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து எழுதுறதுக்கு பதிலாக மொத்தமாக 15,000 வந்து நம்ம வெளியில் எடுத்து எழுதிக்கிறோம். இன்ட்டு ஸோ 1 plus R/100 whole power n வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 plus A/100 whole power n. ஸோ n-க்கு பதிலாக நம்ம 1 நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி 1 plus B/100 whole power 1, 1 plus C/100 whole power 1. ஸோ இப்போ சம்குள்ளே போயிடலாம். is equal to 15,000 into so 1 plus so what is the A value, A is equal to 15, so 15/100 and then 1 போட்டால் ஒன்று போடனாலும் ஒன்று தான். ஸோ 1 plus B value was 20, then 20/100. நம்ம ஏன் அங்கே 1 மேலே போடுறோம் அப்படின்னா ஒரு இயர்ஸ்க்கும் நம்ம எடுத்துருக்கோமா. ஸோ 15 இயர்ஸ்க்கு 1 இயர், 15%க்கு 1 இயர், 20%க்கு 1 இயர் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம அங்கே 1 போட்டாலே போதும். ஸோ 25/100 and then A is equal to 15,000 into so 100 into 1 is 100 plus 15 is 115 divided by 100 and then into multiplication போட்டுக்கலாம், ப்ராக்கெட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 100 into 1 is 100 plus 20 is 120 divided by 100
and then 100 into 1 is 100, 100 plus 25 is 125 by 100. ஸோ எல்லாமே இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம். ஸோ 0 0 0 0 கேன்சல். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுது. மொத்தமாக நம்ம வேல்யூஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணும்போது 25,875 வருது. ஸோ நம்மளோட ஏ அமௌண்ட்டோட வேல்யூஸ் வந்து 25,875. ஸோ we have to find out the CI. CI is equal to, so formula என்னது A minus P. So A value was 25,875 minus 15,000. So cancel out பண்ணோன்னா subtract பண்ணோன்னா compound interest value வந்து நமக்கு 10,875 கிடச்சிடும். So compoundோட values வந்து 10,875. Next let us see the 8th sum. The question is find the difference between the compound interest and the SI. Simple interest னு சொல்வாங்க. On the rupees 5,000 கொடுத்துருக்காங்க. This is a principal for 1 year at 2% per annum if the interest is compounded in half yearly. So 1 yearக்கு வந்து 2% அப்படின்னா ஸோ நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோ. 1 இயர்க்கு வந்து 2%னா அப்போது ஹாஃப் இயர்லிக்கு நமக்கு 1% வரும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ P is equal to rupees 5,000 and 1 year. So 1 year at 2%. So N is equal to நமக்கு 1 year தான் கொடுத்துருக்காங்க. ஸோ N is equal to 1. 2% rate of interest for 1 yearக்கு வந்து ஸோ 1 இயர்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2% அப்படின்னா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ ஹாஃப் இயர்லிக்கு we have to calculate half yearlyக்கு கண்டிப்பாக பாதி தான் வரும். பாதினா 2ல் பாதி என்னது 1. ஸோ half yearlyக்கு R. ஸோ we have to find out the 1%க்கான தான் நம்ம இப்போது ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தானே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. நமக்கான வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டாங்கன்னா CI minus SI is equal to P into R by 100 whole power 2N. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் CI minus SI is equal to, so P value is 5,000 into, so R values. So R values வந்து நம்ம எதுக்குன்னு நம்ம எடுக்கிறோம்னா ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ R is equal to 1. So 1 by 100 whole power N value is 1. So whole power 1. So is equal to 5,000 into 1 by 100 whole power 2. So 5,000 into 1 by 100 into 1 by 100. So we have to cancel out this. So இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணும்போது ஸோ நமக்கு 0.5 by 10 நமக்கு வரும். ஸோ ஒரு 0 தான் கேன்சல் ஆகும். ஸோ 5 by 10 வரும். ஸோ 5 by 10 அப்படின்னா 0.5ன்னு நம்ம எழுதலாம், 50ன்னு நம்ம எழுதலாம். ஸோ நம்மளோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CI minus SI வந்து நமக்கு என்ன வேல்யூஸ்னால் ₹50. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். சாரி rupees 0.50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரென்ஸோட வேல்யூஸ் எடுத்து நம்ம எழுதிடணும். So next sum is 9th sum. Find the rate of interest if the difference between the CI and SI. And then on ₹8,000 compounded annually for 2 years is ₹20. So 2 yearsக்கு வந்து ₹20 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. So find the rate of interest if the difference between வந்து நமக்கு 20%. So இதோட values தான் இது is equal to gives the 20% and the rupees is 8,000. 8,000 is principal values is 8,000 compounded annually. So compounded annually that means the N is equal to 2 years. So we have to find out the rate of interest. R ஓட values வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் நம்ம எடுத்து எழுதிட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஆரோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது வந்து 2 இயர்ஸ்ன்றதுனால நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து எப்படி வருதுன்னா P into 1 plus R by 100 whole power N வரும். அதுவே ஆஃப் இயர்லேயே இருந்துச்சுன்னா CI minus SI is equal to P into 1 plus R by 100 whole power 2N அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? So we have to find out this value R value. So CI minus SI is equal to P into 1 plus R by 100 whole power N. And then CI minus SI is 20 rupees. So we have to write the 20 and P value is 8,000 into 1 plus R values. We have to find out the R. So put only R and by 100
whole power n values is 2 whole square. And then 20 is equal to 8000 into, so 100, 1 plus, so 1 plus r by 100. So the Ci minus Si value is, so sorry, in the formula வந்து P into R by 100. So P into R by 100 na நமக்கு 1 வராது. whole square. So இந்த values மட்டும் இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துறோம். So இது எல்லாமே வந்து இந்த சைடு போயிடுது. So r by 100 whole square into 800 is equal to 20 அப்படின்னு சொல்லிட்டு வருது. So r by 100 whole square is equal to 20 divided by 8000. So we have to cancel out this. 2 1s are 2 4s are 8. So 0 அப்படியே வந்துரும் நமக்கு. So r by 100 whole square is equal to 1 by 400 and then r by 100. So இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் தானே போச்சுன்னா இந்த மாதிரி ரூட்டில் வந்துடும். ஸோ 1 by 400 so r by 100 is equal to, so ரூட்டில் நம்ம எடுக்கணும் 1 into 1 20 into 20 is 400. ஸோ எடுக்கும்போது நம்மளுக்கு சிங்கிளாக வரும். ஸோ r by 100 by 1 by 20 வரும். And then r is equal to 1 by 20. ஸோ இந்த டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா ரெசிப்ரோக்கெல்லாம் அது மேலே போயிடும். ஸோ r is equal to 100 by 20. ஸோ 0 0 கேன்சல் 0 0 கேன்சல். ஸோ r is equal to நமக்கு வேல்யூஸ் வந்து என்ன வந்திருக்குன்னா 1 by 2. ஸோ நமக்கான வேல்யூஸ் வந்து இங்கே 20 தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 0 போடக்கூடாது. ஸோ 0 0 ஷுட் பி கேன்சல் ஆகிடும். 2 1s are 2 5s are. ஸோ ஆர் வேல்யூஸ் நமக்கு 5 தான் வரும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து என்னென்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5%. ஓகேவா? ஸோ ஃபார் உன்னோட 4.3 எக்ஸசைஸில் வந்து ஓவரால் சம் வந்து முடிச்சாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க சம்லாம் நல்லா போட்டு பாருங்கள். டூ த எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ். I hope you all understand today video classes. See you in the next class. Thank you, students.